பாரதி ராஜா முதல் மரியாதை படம் எடுத்துட்டு போட்டு காட்டுறப்ப எனக்கு படம் பிடிக்கல. அவன் பிரம்மாவாவே இருக்கட்டும், நமக்கு என்ன நஷ்டம்? உனக்கு படம் பிடிக்காமல எப்படி பண்ணிருக்கிய? நீ என்ன குப்பையை போடு, எனக்கு படம் பிடிக்கலையா பிடிக்கல, ஆனா என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ணணும். நீங்க ஒரு தடவை பார்த்து தூ அப்படின்னு துப்புன படத்தை எல்லாம் 4 தடவை பார்த்து நான் மியூசிக் போட்டிருக்கேன். எதுக்கு போய் சொல்லணும்? அது பத்திரிகையில் நீங்க போடுவீங்க, அது கான்ட்ரவர்சியான வரதுக்கு. அதுக்கு இல்லை, என் தொழிலுக்கு, என் சரஸ்வதிக்கு, என் சப்த சுரங்கள் நான் கூப்பிட்ட உடனே வருது பார்த்தியா, அதுக்கு நான் வந்து உண்மையாக இருக்கணும். அதுதான் இது. முதல்ல எங்கிட்ட வர்றப்போ எப்படி இருந்தாங்களோ இன்னைக்கு எப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை பற்றி நமக்கு ஒரு வருத்தம் இல்லை, நமக்கு ஒரு குறையும் இல்லை. அவன் பிரம்மாவாகவே இருக்கட்டும், நமக்கு என்ன நஷ்டம் இல்லை? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு ரீ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் ரீல் மியூசிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் சார் வந்து ரீ ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு நைட்டு ஒரு 9:45 வந்து எனக்கு போட்டு காமிச்சார் ஃபர்ஸ்ட் ரீல். அப்போ வந்து இது நான் எடுத்த படமா அப்படின்னு இருந்தது. நிஜமாவே சான்ஸே இல்லை. ஆமாம், இதே மாதிரி தான் எல்லா டைரக்டரும் சொன்னது. பொய் இல்லை, எதுக்கு போய் சொல்லணும்? அது பத்திரிகையில் நீங்கள் போடுவீங்க, அது கான்ட்ரவர்சியான வரதுக்கு. அதுக்குள்ள நமக்கு ஒன்றுமே இல்லை. நாம் அவர் இதில் உண்மையான விஷயம் என்னென்னா, நம்ம எடுத்த படமானு சொன்னார் இல்லையா, அது அந்த படம் அப்படித்தான் இருந்தது. எவ்வளவோ பண்ணியிருக்கிறேன், எவ்வளவோ மோசமான படங்களை எல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்து தூ அப்படின்னு துப்புன படத்தை எல்லாம் 4 தடவை பார்த்து நான் மியூசிக் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டி ப்ரொஜெக்ஷன், அடுத்த நாள் ரீ ரெக்கார்டிங் போயிடும். படம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரீல் போடுவாங்க, போட்ட உடனே மியூசிக் கம்போஸ் பண்ணணும். ரீல் பார்த்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணுறது செகண்ட் டைம் பார்க்குறது. அப்புறம் ஆர்கெஸ்ட்ராவோட மியூசிக்கெல்லாம் கொடுத்துட்டு ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஆர்கெஸ்ட்ராவோட சிங் பண்ணி நான் கண்டக்டருக்கு கண்டக்ட் பண்ணி காட்டுவேன். அது 3வது தடவை. இப்போ டேக்கில் போனால் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா மறுபடியும் டேக்கு. நான் எத்தனை தடவை பார்த்துக்கிறேன்னா, அப்போ என்னை போல பொறுமைசாலி எவனாவது இருக்கான உலகத்தில்? பாரதி ராஜா முதல் மரியாதை படம் எடுத்துட்டு போட்டு காட்டுறப்ப எனக்கு படம் பிடிக்கல. ஆக்சுவலாக அன்னைக்கு இருந்த மனநிலையில் எனக்கு அந்த படம் பிடிக்கல. போயிட்டேன், என்ன நீ படம் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டு, படம் இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு சரி, அவனுக்கு படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதாக இருக்கார். கடைசியில் கிளைமேக்ஸ் ரீல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சீன் ஒன்றும் போயிட்டுருக்கு. ராதா வந்து ஜெயிலில் இருக்க, சிவாஜி ஜெயிலில் இருக்கிற பிறகு ராதா வர்ற சீனு. அந்த சீனை வந்து பார்த்தாரு, மியூசிக் பண்ணோடனே வா அங்கே வந்து பாரு அப்படின்னு பார்த்தா கண்ணீர் கடன்னு கொட்டுது. இது எங்கேயுமே யாரும் சொல்லலை, இந்த விஷயத்த யாருமே வெளியில் சொல்லலை, இண்டஸ்ட்ரியில் தெரியும். கண்ணீர் கடன்னு கொட்டி கையை பிடிச்சிட்டு, உனக்கு படம் பிடிக்காமல எப்படி பண்ணிருக்கிய? எப்படி ஆகப்படுது? நான் சொன்னேன், யோ இது வந்து என்னுடைய மியூசிக் வந்து என்னுடைய சரஸ்வதி. உன் படம் பிடிக்குது எனக்கு பிடிக்கலைங்கிறது வேற, அது என்னுடைய பர்சனல். எனக்கு படம் பிடிக்கல, ஆனால் என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். என் தொழிலுக்கு நீ என்ன குப்பையை போடு, என் தொழிலுக்கு, என் சரஸ்வதிக்கு, என் சப்த சுரங்கள் நான் கூப்பிட்ட உடனே வருது பார்த்தியா, அதுக்கு நான் வந்து உண்மையாக இருக்கணும். அதுதான் இது அப்படின்னு. நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன நீ பண்ண போகிற அப்படின்னு தான் கேட்டேன். ரீ ரெக்கார்டிங் முடிச்ச உடனே, இப்படி பண்ணிட்டே, ஃபஸ்ட்டு படமே இப்படி பண்ணியிருக்கே, எப்படி பண்ண போகிற நீ அப்படின்னு தான் கேட்டேன். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு ஆசீர்வாதம்.